இப்போ பார்க்க போகிற செடி பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு செடி தான். இது ஆல்ரெடி நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இத தண்ணீல வச்சு வளர்க்குற மாரி ஈஸியா அக்வாரியம் வந்து அதில இருக்க அம்மோனியாலாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு. இத பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேரல்ல வச்சு வளர்த்துட்ருக்கேன் நானு. இந்த பேரல்ல பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஆஸ்கர் அப்புறம் வந்து ஒரு 2, 3 வெரைட்டி ஆஃப் கேட் ஃபிஷ்ஷு, கோராமிலாம் இருக்குது. நெறையா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுமாரி நெறையா ஃபுட் போட வேண்டியது இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இத நான் வச்சுட்ருக்கேன். இதில ஒரு அதிசயத்த நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃப்ளவர் வந்திருக்கு. இத நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் இந்த மாரி சக்கரவள்ளி கிழங்கோட பூவ. அதுவும் இந்த மாரி அக்வாரியத்தில தண்ணீல வச்சு வளருமான்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இத இன்டோர்ல வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இன்டோர்ல ஃப்ளவர் வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு மார்னிங் க்ளோரி மாரி இருக்கு. மார்னிங் க்ளோரி பர்பிள் கலர் மார்னிங் க்ளோரி அந்த மாரி இது இந்த கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறையா வச்சிருக்கு. சக்கரவள்ளி கிழங்குல ஒரு வேளை இந்த வெரைட்டி பூக்குமா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி நான் இன்னொரு செடி வச்சிருந்தேன். அதில இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் இன் ஷேப்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி 3, 3 இலையா வருது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு.